வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். கலாஸ் பாட்ஷாலாவோட இந்த வீடியோவில் நம்ம ராஷ்டிர பாஷா புக் இந்தி பிரச்சார் வாகினி தீன்லேருந்து கசல், அதாவது பத்ய செக்ஷனில், பொயட்ரி செக்ஷனில் கசலில் 6 to 10 பார்க்க போகிறோம். அதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கசலில் 1 to 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த கசல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்தி பிரச்சார் வாகினி தீன் புக்கில் பத்ய செக்ஷனில் வருது. பத்யன்னா பொயட்ரி, பொயம் அப்படின்னு அர்த்தம். பத்ய செக்ஷனில் வருது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் பேப்பரில் இந்த கசலில் உங்களுக்கு 4 கசல் கொடுத்துட்டு 2 இதோட பாவார்த், அதோட கருத்துரை, பொருளுரை எழுத சொல்லுவாங்க. அந்த 2க்கு 5 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. 1க்கு 2.5 மார்க் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கசலில் 6 to 10 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கசலை படித்து ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அதோட பாவார்த்து பார்க்கலாம். கசலோட பேஜ் நம்பர் புக்கில் 21, பேஜ் நம்பர் 21. கசலுக்கே குச்சு ஷேர். கசல் அப்படிங்கிறது 2 வரியில் இருக்கிற ஒரு ஷேர் அப்படின்னா கவிதை. 6.1 பார்க்கலாம். முझको आदत है रूठ जाने की, आप मुझको मना लिया कीजे, ஜான் ஏலியா அப்படிங்கிற பொயட் எழுதுனது இது. இது 6th கசல். 7th கசல் பாருங்கள். पढ़ना है तो इंसान को पढ़ने का हुनर सीख, हर चेहरे पे लिखा है किताबों से ज़्यादा. இது 7th கசல். இதை எழுதினவங்க ஃபாரிக் புகாரி அப்படிங்கிற பொயட். 8th one பாருங்கள். दुश्मनों की भीड़ में कुछ दोस्त भी मौजूद है, देखते रहना करेगा मुझपै पहला वार कौन. இதை எழுதின பொயட் யாருன்னா மஞ்சர் மஸ்ஜித் அப்படிங்கிறவங்க. 9th one பாருங்கள். मंजिले ख्वाब बन के रख जाए, इतना बिस्तर से प्यार मत करना. இதை எழுதின பொயட் அசோக் மிசாஜ் பத்ரா. 10th கசல் பாருங்கள். किस ऋतु के इंतज़ार है ए पेड़ रास्तों पर, खुद धूप में खड़े हैं साया मुसाफिरों पर. இதோட பொயட் யாருன்னா ஷஹ்சாத் அஹ்மத் அப்படிங்கிறவங்க எழுதின கசல் இது. ஸோ இந்த கசலோட பாவார்த், இதோட பொருள் என்ன, மீனிங் என்னங்கிறது புக்கில் பேஜ் நம்பர் 197 நாம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 197 எடுங்க. 6th கசலை பார்க்கலாம். முதல்ல मुझको है आदत है रूठ जाने की, आप मुझको मना लिया कीजे. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு இந்த கசலோட இருக்க வேர்ட்ஸை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் முடியலைனாலும். ஷாயர் ஜான் ஏலியா கா கஹனா ஹை. ஷாயர்னா பொயட். பொயட் ஜான் ஏலியா என்ன சொல்கிறாருன்னா, ரூட்டு ஜானா அப்படின்னா கோபிச்சுக்கிறது, கோபம் கொள்வது. கலத்து காம் கர்னா தவறான செயலை செய்கிறது. ஆத்மிகா ஸ்வபாவ் ஹை மனுஷனோட நேச்சர். லேக்கின் ஆனால் உசே சம்ஜா புஜாக்கர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சஹீ ராஸ்தே பர் சரியான பாதையில் லேச்சல்னா அழைச்சிட்டு போகிறது குதாக்கா காமஹை ஆண்டவனோட செயல். குதானா காட். அர்த்த ஏஹே கி, இதோட மீனிங் என்னென்னா சோட்டோं के बुरे गुणों को, சோட்டோं கேன்னா சின்னவங்களோட புரே குணோங்கோ கெட்ட குணங்களை தூர் கர்னா அதை போக்குறது, ரிமூவ் பண்ணுறது படோங்கா ஸ்வபாவ் ஹோனா சாஹியே. பெரியவங்களோட ஸ்வபாவ் ஹோனா சாஹியேன்னா குணமாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சின்னவங்க பண்ணுற தப்பை பெரியவங்க தான் அதை போக்கணும் அப்படிங்கிறாங்க. 7th one பாருங்கள். पढ़ना है तो इंसान को पढ़ने का हुनर सीख,
हर चेहरे पे लिखा है किताबों से ज़्यादा. ஃபாரிக் புகாரி எழுதுனாங்க. இதோட மீனிங் என்னன்னு பாருங்கள். ஷாயர் ஃபாரிக் புகாரி கா கஹனா ஹை. ஷாயர் பொயட் என்ன சொல்கிறாருன்னா, படுனேசே படிக்கிறதால ஜித்னா கியான் ஹம்கோ மில்தா ஹை. ஜித்னா எவ்வளவு கியான் அறிவு ஹம்கோ மில்தா ஹை நம்மளுக்கு கிடைக்குதோ, உசுசே பி ஜியாதா அதை விட அதிகமாக ஞான் அறிவு ஆத்மிக்கே செஹரேகோ. ஆத்மின்னா மேன் மனிதன், மனிதனுடைய செஹரேகோ. செஹரேகோன்னா செஹரானா ஃபேஸ். ஃபேஸை பட்னேசே மில்தாகை அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறத விட ஒருத்தவங்களோட மனிதனுடைய முகத்தை படிக்கிறதால அவ்வளோ அறிவு கிடைக்குதான். செஹரேகோ படுனா பகுத் படி கலா ஹோத்தி ஹே. செஹரேகோ பட்னா முகத்தை படிக்கிறது, ஃபேஸ் ரீட் பண்ணுறது பகுத் படி கலா ஹோத்தி ஹே, அது ஒரு பெரிய ஆர்ட். ஷாயர் கா கஹனா ஹை பொயட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கிதாபோமே புத்தகங்களில் புக்ஸில் ஜித்னி பாத்தே பத்தாயி கை ஹே எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ, உனுசே ஜியாதா அதை விட அதிகமாக பாத்தே விஷயங்களை மனுஷக்கே செஹரேப்பர் மனிதனோட முகத்தில் லிக்கி ரஹிதிகை எழுதியிருக்கான். மனிதனோட முகத்தில் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கான். இன் பாத்தோங்கோ படுனா இந்த விஷயங்களை படிக்கிறது, அவர் சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பகுத் படி கலாஹை ரொம்ப பெரிய கலை அப்படின்னு சொல்லிட்டு பொயட் வந்து கருத்து சொல்கிறாரு. அதாவது 7th கசலில். இப்போ 8th கசல் பாருங்கள். दुश्मनों की भीड़ में कुछ दोस्त भी मौजूद है, देखते रहना करेगा मुझ पर पहला वार कौन. மஞ்சர் மஜீத் அப்படிங்கிற கவி எழுதியிருக்காங்க, ஷாயர் எழுதியிருக்காங்க. இந்த வேர்டு பாருங்கள், இதோட பாவார்த்து பாருங்கள். ஷாயர் மஞ்சர் மஜீது கா கஹனா ஹை. ஷாயர் மஞ்சர் மஜீத் என்ன சொல்கிறாருன்னா, உன்கே துஷ்மனோ கி பீடுமே, பீடுனா கூட்டம், உன்கே அவரோட துஷ்மனோ கி பீடு, துஷ்மன்னா எதிரி, எதிரிகளோட கூட்டத்தில் உனக்கே கொஞ்சம் தோஸ்து பி மிலே ஹுயே ஹே அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்களாம். வே சப் ஷாயர் பர் வார் கர்னா சாத்தே ஹே. வே சப் அவங்கள்லாம் ஷாயர் பர் பொயட் மேலே வார் கர்னா சாத்தே ஹே அட்டாக் பண்ண விரும்புகிறாங்களாம், தயாராக இருக்காங்களாம். அப்போ இத்தனா தேக்கனா பாக்கி ரह गया है. அப்போ இத்தனா இப்போ இவ்வளோதான் தேக்கனா பார்க்கணும் என்னென்னு. ஷாயர் பர் பஹலே உன்கா துஷ்மன் வார் கரேகா யா தோஸ்த். பொயட் மேலே ஷாயர் மேலே அவங்களுடைய பஹலே முதல்ல உன்கா துஷ்மன் அவங்களோட எதிரி வந்து வார் கரேகா அட்டாக் பண்ணுவாங்களா, யா தோஸ் இல்லாட்டா நண்பர்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அர்த்த ஏகை மீனிங் என்னன்னா, கி கல் தக் நேற்று வரைக்கும் ஜோ ஷாயர் கா தோஸ்த் ரஹா யார் வந்து இந்த ஷாயரோட ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ, ஓ ஆஜ் துஷ்மன் பனாகை அவங்க இன்றைக்கி எதிரியாக ஆயிட்டாங்களாம். வஹி ஷாயர் கேலியே நயா துஷ்மன் ஹை. வஹி அவங்க தான் ஷாயருக்கு புதிய எதிரியான், நயா துஷ்மன் புதுசாக உருவான எதிரியான். வஹி நயா துஷ்மன் ஹி அந்த புதிய எதிரி அவர் தான் ஷாயர் பர் வார கரேகா பொயட் மேலே அட்டாக் பண்ணுவாங்களாம். 9th ஒன் பாருங்கள். मंजिले ख्वाब बन के रख जाए इतना बिस्तर से प्यार मत करना. இது எழுதின ஷாயர் யார்னா அசோக் மிசாஸ் பத்ர. ஷாயர் அசோக் மிசாஸ் பத்ர இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பனி இஸ் கசல் மே கஹதே ஹை தன்னோட இந்த கசலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுஸ்தி மனுஷக்கோ, சுஸ்தின்னா சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் என்ன பண்ணுதுன்னா மனுஷக்கோ மனிதனை லக்ஷிய பிரஷ்டகர் தேத்திகே, லக்ஷிய நம்மளோட எய்ம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிரஷ்டகர் தேத்திகே, பிரஷ்டன்னா விலக வச்சிருது, நம்ம அதுலேருந்து போயிடுறோம், அதாவது நம்மளோட எய்ம்லேருந்து விலகிடுறோம். இஸ்லியே ஆலசிய சே ஜியாதா அதனால் ஆலசிய சே ஜியாதான்னா அந்த லேசினஸ், ஆலசியன்னா சோம்பேறித்தனம், லேசினஸில் ஜியாதா பிரேம் அதை நம்ம ரொம்ப விரும்பக்கூடாது. அமீர் அகனா நகிச்சாகி சோம்பேறித்தனத்தை நம்ம விரும்பக்கூடாது அப்படிங்கிறாரு ஷாயர். ஜியாதா ஆலசிய அதிகமான அந்த லேசினஸ் இருக்கு இல்லையா, ஹமாரி மஞ்சிலோங்கோ, மஞ்சில்னா நம்மளோட எய்ம் லட்சியம், நம்மளோட லட்சியம்லாம் இருக்கு இல்லையா, சப்னோ பனாதே, சப்னா பனாதேகா, சப்னானா ட்ரீம் அதெல்லாம் கனவாயிடும், சாக்கார் நகி நம்மளோட கனவுகளுக்கெல்லாம் உருவம் கிடைக்காது. அர்த்த ஏகை மீனிங் என்னென்னா, கி அலசி கி மஞ்சிலே குவாப் பன்கர் ரக் ஜாதி ஹை. குவாப்னா கனவு,
ஸோ சோம்பேறித்தனத்தால் ஆலசிக்கு மஞ்சளே அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா நம்மளோட கனவு இதாவது நம்மளை குறிக்கோள்கள் எய்மு லட்சியம்லாம் என்னான்னா குவாபு பன்கர் ரஜத்தை கனவாயிடுமா, அதாவது அது நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாயர் சொல்கிறாங்க. 10th गज़ल பாருங்கள். किस ऋतु के इंतज़ार है ये पेड़ रास्तों पर, खुद धूप में खड़े हैं साया मुसाफिरों पर, ஷஹ்சாத் அகமத் அப்படிங்கிற ஷாயர் எழுதியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பேடு மனுஷ ஜாதிக்கு ஜோ சேவா கர்த்தி ஹே, பேடு இருக்கு இல்லையா, மனுஷ ஜாதிக்கு என்ன சர்வீஸ் பண்ணுதோ சேவா, உஸ்கா குன்கான் கர்த்தே ஹே ஷாயர் ஷஹ்சாத் அகமத். அதை வந்து குன்கான் அதை புகழ்ந்து பாடுறாரு யார், பொயட்டான ஷஹ்சாத் அகமது. ஷாயர் கோ லகுதா ஹை, பொயட்டுக்கு என்ன தோணுதுன்னா கி ஏ பேடு இந்த ட்ரீஸ் இருக்கு இல்லையா, கிசி ருத்துக்கே இந்தசாருமே, ருத்துனா சீசன் ஒரு பருவகாலம், ஏதாவது ஒரு பருவ காலத்துக்கு இந்தசாருமே காத்துக்கிட்டு இருக்குது. இந்தசார்னா எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு சீசன் முடிஞ்சோடனே ஒரு சீசனாக வருது இல்லையா, அதாவது கோடைக்காலம் குளிர்காலம் வசந்த காலம் அப்படி. ஆனே ஜானே வாலே முசாஃபிரோங்கோ, ஆனே ஜானே வாலேன்னா வர போகிற, முசாஃபிர்னா பயணிகளுக்கு சாயா தேத்தே ஹுவே, சாயானா நிழல் தந்து, குத்து தூப்புமே கடைகை, அது எங்கே இருக்குது தூப்பில் வெயிலையே கடைகை நிற்குதான் மரங்கள் வெயிலில் இருக்குதான். ஆனால் ஆனே ஜானே வாழை யாத்திரி முசாஃபிர் அந்த பயணிகளுக்கு வந்து சாயா நிழலை தரணும்னு காத்திருக்கான். அர்த்த ஏகைக்கு அர்த்தம் என்ன, மீனிங் என்னென்னா பேடு மரம் இருக்கு இல்லையா, தூசரோங்கோ சுக் பகஞ்சானே கலியே, தூசரோங்கோன்னா மற்றவங்களுக்கு சுக் பகஞ்சானே கலியே சுகத்தை தர்றதுக்காக, குத்து துக்கோங்கோ ஜெயில் ரஹேஹே, குத்துனா தானே, துக்கோங்கோன்னா கஷ்டங்கள் துக்கங்களை, ஜெயில் ரஹேஹேன்னு டாலரேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கஸல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். இதில் நீங்கள் 5 மார்க் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. ஸோ 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். கஸல் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சத்யனிவாத் आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க.